வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மீனும் ஒரு ஆமையும் பத்திய கதை இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய குட்டை இருந்தது. அந்த குட்டைக்குள்ள ஒரு மீனும் ஒரு ஆமையும் இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த குட்டைக்குள்ள எல்லா உணவும் அதுங்களுக்கு கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குட்டையோட தண்ணிலாம் கம்மியாச்சு. ஏன்னா வெயில் காலம் வர வர அந்த இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாகி போயிட்டே இருந்தது. மீனும் ஆமையும் உனக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆமையால நிலத்திலும் வாழ முடியும், நீரிலும் வாழ முடியும். அதனால ஆமை அப்போ அவ்வப்போது குட்டையிலேருந்து வெளியே வந்து நிலத்துக்கு மேல வந்து தன்னோட உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனா மீனால முடியல. ஒரு நாள் மீனுக்கும் ஆமைக்கும் ரொம்ப சண்டை வந்தது. இந்த குட்டையில இருக்கிற தண்ணியா ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. அதனால இந்த குட்டையில யாருன்னா ஒருத்தர் இருக்க முடியும். அதனால நீ வெளியே போயிடு ஆமன்னு மீன் சொல்லுச்சு. இதை கேட்ட ஆமை முடியாது, நான் போக மாட்டேன், நீ தான் போகணும், எனக்கு இந்த குட்டை சொந்தம்னு சொல்லி ஆமை சண்டை போட்டுச்சு. வெயில் காலம் வந்ததும் தண்ணி கம்மியானதால மீனும் ஆமையும் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்துச்சு. அதுங்க ரொம்ப அதிகமாக சண்டை போடுறதுனால தண்ணி குறைஞ்சிட்டு போனா உணவும் கிடைக்கவே இல்லை. அந்த நேரம் ஒரு ராஜா காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு வேட்டையாட வந்த ராஜா தண்ணி தாகமாறுன்னு குட்டையில தண்ணி குடிக்க போனாரு. அப்போ மீனும் ஆமையும் சண்டை போடுறத பார்த்து ஏன் சண்டை போடுதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த மீனும் ஆமையும் நடந்ததை சொல்லுச்சுங்க. இதை கேட்ட ராஜா உடனே அந்த மீனை தன்னுடைய குவளையில எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த மீனை தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போனாரு. தன்னோட அரண்மனைக்கு போய் அந்த மீனை ஒரு பெரிய தொட்டில விட்டாரு. நிறைய தண்ணி ஊத்தி வளர்த்தாரு. இதுல என்ன தெரியுது? அந்த ஆமையால நிலத்திலும் வாழ முடியும், நீரிலும் வாழ முடியும். ஆனா மீனால தண்ணியில மட்டும் தான் வாழ முடியும். அதனாலதான் அந்த ராஜா மீனை தன் அரண்மனை கொண்டு போய் ஒரு தொட்டியில போட்டு அந்த மீனோட உயிரை காப்பாத்தினாரு.